ராம் சீதா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சீதாவும் மீராவும் பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சீதாவும் மீரா வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வந்து மேனேஜர் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக முரண்பாடாக சொன்னனால மகா வந்து வந்துடுறாங்க அந்த கேபின்குள்ளே. மீரா, நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்க? நான் என்ன பண்ணணுமா? நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சீதா போல் என்ன காமெடி பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? எனக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட நாலேஜ். நான் படித்ததே அக்கௌண்ட்ஸ் தான் தெரியுமா முதல்ல அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மீரா. ஏய், நீ எதுக்கடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? மரியாதையாக இங்கேருந்து எந்திச்சு வெளில போ அப்படின்னு சொல்லும்போது கையாடல் பணம் வந்து வெளியில் தெரிய போகுதுங்கிற பயம் வந்து தெரியுது. இது யாரெல்லாம் இது இருக்காங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி சீதாவும் மீராவும் மாஸ் பண்ணுறாங்க. உன்னை சுபாஷ் வந்து அரண்டு போயிட்டாங்க. தேவையில்லாமல் இங்கே அசிங்கப்பட்டு போகாத மீரா. நீ என்னோட தங்கச்சி. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போமான்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷ். அண்ணா, என் மேலே அன்பு பாசம்லாம் நிறைய வச்சிருக்கியா? இல்லை திருடின பணம்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது துறை வந்துடுறாங்க. என்ன இங்கே தப்பு நடக்குதுன்னு எல்லாரும் தையா தக்கான்னு குதிக்கிறீங்க. சீதா வந்து ஆடிட்டிங் பார்க்க சொல்கிறீங்க. அவளுக்கு சரியாக வந்து தெரில. மீரா வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறையா படிச்சிருக்கா, நாலேஜ் இருக்குது. பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அங்கிள், தப்பு பண்ணாதவங்களுக்கு இது என்ன தப்பாக இருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் தப்பு பண்ணவங்களுக்கு ஐயோ எல்லா உண்மையும் வெளியே வரப்போதே அப்படின்னு சொல்லி பயம் இருக்கு தானே செய்யும். மகா, பயப்படுறியா? இது ஏன் ஆஃபீஸ். ஏன் ஆஃபீஸில் நானும் சேதுராமனும் பார்க்காத கணக்கு வழக்கா இவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. இதில் எப்படி வந்து கையாடல் நடந்திருக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நிச்சயம் வந்து அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு துளி கூட சான்ஸ் இல்லை. இவங்கெல்லாம் வந்து கற்றுக்குட்டிங்க. எங்களை விட அவங்களுக்கெல்லாம் கணக்கு வழக்கு தெரியும். அவ்வளோதானே? அப்போனா போக வேண்டியது தானே. இது சாதாரண பிரச்சனை தானே. நீ தேவையில்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்போ இவங்க இந்த லட்சணத்தில் வந்து இருக்காங்க. மரியாதையாக சொல்கிறேன், லாஸ்ட் வார்னிங் சொல்கிறேன். மீரா, இந்த கம்பெனியை விட்டு சீதா 2 பேரும் போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருவேன். எதுக்கு? நாங்கள் திருடின பணத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணோம். அதனாலயா அப்படின்னு சொல்லி மீரா வந்து காமெடி பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கும் சட்டத்தில் எதுவும் இடம் இருக்கா? நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இவங்க வேறு இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பட்டத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷ். ஒரு பக்கம் நான் 5% ஷேர் ஹோல்டர், சீதாக்கு 25% இருக்குது. எங்கள் 2 பேரோட ஷேர் ஹோல்டர் பார்த்தா 30%. மகா, உன்கிட்ட 25% தான் இருக்குது. 25 பெருசா 30 பெருசா? நீயே யோசிச்சு சொல்லு பார்ப்போம். இதுதான் கணக்கு. சூப்பர் மகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மகா, உன் பேர் சொல்லிட்டேனா? சூப்பர் மீரா. சரி, அவங்க கணக்கு வழக்கு பார்க்கட்டும் போங்க. இதெல்லாம் சாதாரண பிரச்சனை. இந்த மகா ஆடிட்டிங் பண்ணியிருக்க 1% கூட தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. மகாலட்சுமி கம்பெனிடி, இங்கே யாரும் திருடி இருந்தாங்கன்னா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சம மாதம் வந்து கத்துறாங்க. ஏன் கம்பெனியில் என்னையே வந்து கையாடல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், உனக்கெல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகாலட்சுமி. அப்புறம் என்னங்க, நீங்கள் மட்டும் ஆக வேண்டிய வேலை பாருங்கன்னு சொன்னோன்னே மகாலட்சுமி வந்து கலந்து போயிட்டாங்க. அப்படியே சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆடிட்டிங் பார்த்து முடிச்சுட்டு மாதம் வந்து கணக்கு வழக்கிலோட தில்லுமுள்ளு எல்லாம் எடுத்திருக்காங்க. சுபாஷ் வந்து 30 கோடி ரூபா கிட்ட வந்து காசு வந்து திடீர்காராம். இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதாவும் மீராவும். என்ன கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தாச்சா? வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அண்ணா, சாப்பாடை வந்து கொடுங்கண்ணே. சரியா, ஹோட்டலில் நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்னியோடலாம் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து யாரும் போவேணாம். சீதா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. உங்கள் அன்புக்கும் ஆசைக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் திருடி இருக்காங்க பணத்தை. இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது திருடி இருக்காங்களா? மகா குரூப் ஆஃப் கம்பெனியில் யார் திருடி இருக்கா? வேறு யாரும் இல்லை. 30 கோடி ரூபா கிட்ட பணம் வந்து திருடி இருக்கு. இதில் எத்தனை பேருக்கு வந்து சம்மந்தம் இருக்குங்கிறது தான் இப்போ விஷயம். யாரெல்லாம் சம்மந்தப்படுத்தியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீராவும் சீதாவும் மாஸ் பண்ணுறாங்க. ஏண்டி, உங்களுக்குலாம் என்னடி கணக்கு வழக்கெல்லாம் தெரியும்? ஆடிட்டிங் படிச்சிருக்கேன்னு வேற இதில் வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்க. நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஃபைலை வந்து செக் பண்ணுங்க. உங்ககிட்ட வேற ஒரு ஃபைலை காட்டியிருக்காங்க. இங்கே கணக்கு வழக்கெல்லாம் வேற ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது தப்பு எந்த பக்கம்? செக் பண்ணி பார்த்தா பாருங்கள். இல்லை உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் உங்கள் மேலேயே ஆக்ஷன் எடுப்போம். இல்லைனா அவங்க மேலே நீங்கள் வந்து ஆக்ஷனில் வந்து இறங்கணும். சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் சீதாவும் மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. தூரம் வந்து பேசுகிறாங்க. மகா, இது உன் கம்பெனி. உன் கம்பெனியில் சின்னதாக கூட தப்பு இருக்கக்கூடாது நீ ஆசைப்படுவ. கரெக்டா? ஆமாண்ணே, அவங்க ஏதோ கற்றுக்கூட்டிங்க ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக இத்தனை வருஷம் கணக்கு பார்த்தா எனக்கு தெரியாதா? எனக்கு ஒன்றும் புரியல மகா. உன் கம்பெனியில் நீ சிங்கம். நீ வந்து கையாடல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது கேட்டால் எனக்கே கடுப்பாக வருது. நீ எதுவும் செஞ்சுருக்க மாட்டே. எதுவும் லேண்டு கீண்டு வாங்கி போட்டியோ? அதில் வந்து கணக்கு உனக்கு காட்டாமல் இருந்திருப்பியோ? அண்ணா, என்ன நினச்சிட்டு இருக்க? அப்படியெல்லாம் நான் செஞ்சா எழுத மாட்டேனா? அப்பனா உனக்கு தெரியாமல் தப்பு நடந்திருக்கு மகா.
அவங்க ஒன்றும் இல்லாத போல அதெல்லாம் சொல்ல. அப்படியே அவங்க தெரியாமல் சொல்லியிருந்தாங்கன்னா இனிமேட்டு அவங்க இந்த கம்பெனிக்குள்ளே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே தப்பு நடந்துருந்துச்சுன்னா செக் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு ஓகேவா இல்லையா? அண்ணா நீ சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் செக் பண்ணுறேன். மகா கிட்டே யாரும் ஏமாற்ற முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி உண்மை கசக்கதாமா தெரியும். நீ வந்து இதே டைலாக்கை கணக்கு பார்த்ததுக்கப்புறம் நானும் இந்த ரூம்க்கு வருவேன். அப்புறம் நீ எது வந்தாலும் சொல்லுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம தவிர கணக்கு பார்த்து முடிச்சிடுறாங்க. செம கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. சுபாஷ் வந்து 30 கோடி ரூபா கிட்ட கையாடல் பண்ணியிருக்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. உன்னை சுபாஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. வரப்போ அர்ச்சனாக்காவையும் கூட்டிகிட்டு வந்துருங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க சுபாஷ்? 30 கோடி ரூபா கிட்ட திருடி இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சீதா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேலே சந்தேகப்படுறியா? நான் அப்படியெல்லாம் செய்வேனா அப்படின்னு சொல்லி கதறினாங்க அந்த இடத்துல சுபாஷ். இந்த கதறது, அழுது, வேஷம் போடுறது இதெல்லாம் வெளியாள்கிட்ட வச்சுக்கோங்க, பர்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணேன். 30 கோடி ரூபா கிட்ட வந்து கையாளல் பண்ணியிருக்காங்க. ஐயோ இந்த மனுஷன் என்கிட்ட 25 கோடின்னு தானே சொன்னாப்புல. இங்கே என்னடா 30 கோடி? சத்தியமாக வந்து இவரெல்லாம் திருந்தி இருக்க மாட்டாரு. நான் வேணா அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு எங்கே தப்பு நடக்குன்னு சொல்லிட்டா அந்த மேனேஜர் திருடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த பள்ளியும் அர்ச்சனா வந்து மேனேஜர்கிட்ட வந்து தலையை வைக்கிறாங்க. அக்கா காமெடி பண்ணாதீங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரில. உங்களுக்கு இன்னும் 3 days நான் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இருந்தாலும் திருடின பணத்தை கொடுத்துட்டணும். 30 கோடி ரூபா என்ன 50 கோடி ரூபா அதுக்கப்புறம் கேட்டால் கூட நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் சேதுராமன்ட்ட. இந்த விஷயம் 3 நாள் தான் உங்களுக்கு கெடும். இந்த 3 நாளுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நம்மலாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இந்த கம்பெனியை விட்டு தூக்கிடுவேன். நிரந்தரமாக வீட்டிலேருந்து பிரிச்சிடுவேன். பார்த்து நடந்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? கம்பெனி எல்லாம் ஒரே கம்பெனி தான், நம்ம கம்பெனி தான். எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். டைமண்ட் நெக்லஸ் வாங்கிக்கிறீங்களா 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், எவ்வளோ பணம் எடுக்கிறீங்கன்னு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எழுதிட்டு சுபாஷ்னு சிக்னேச்சர் போட்டு 1 கோடி ரூபா எடுத்துக்கிட்டு போகலாம், செலவு பண்ணிக்கலாம். அப்படி தானே இத்தனை நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறலாம். என்ன விஷயம்? நான் சொன்னது தான், கூட்டு குடும்பமாக இருக்கணும்னா பணம் இன்னும் 3 நாளில் வந்தே தீரணும். வரலைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மகா வந்து மாஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிக்கிறாங்க சுபாஷ். வேறு வழியே இல்லை. மகா கதையை வந்து முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி ரவுடி பசங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எவ்வளோ பேமெண்ட் வேணாலும் கேளுங்கடா, நான் தரேன். நான் வந்து மகா கதையை முடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன், சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷ். அதே மாதிரி கல்பனாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நம்ம மகா வந்து இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கேவலமாக நடந்துப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என்னக்கா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நான் உங்களை சொந்தமாக அக்கா அக்கான்னு தான் மனசளவில் கூட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பண்ணுற எல்லா செயலும் கேவலமாக இருக்குது. இதில் நீங்களும் கூட்டணியா? ச்சே, எனக்கே வெக்க கேடாக இருக்குது. காசு வேணுன்னா கேட்டிருந்தா நான் தந்திருக்க மாட்டேன்னா. அதை விட்டுட்டு கையாடல் பண்ணியிருக்கீங்க. சீத்தாலாம் கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு நடந்திருக்கீங்க. அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி மாஸ் பண்ணிட்டு கீழே வந்து போகிறாங்க. இன்னும் 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்கா. உன்ன கல்பனா சொல்கிறாங்க, அவள் கதையை நான் முடிச்சு காட்டுறேன், இல்லாட்டி நம்ம மாட்டிப்போம், இப்போதைக்கு வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கல்பனா நடுவில் எதுக்கடி கோத்து விட்ட? எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அதனால தான் ஃபோனில் உன் பேர் தானே இருந்துச்சு, அதனால தான் உன்னை கோத்து விட்டேன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு எப்படி அறிவு இருக்குது, உனக்கு எப்படி அறிவு இருக்குது? சரி நான் வந்து மகா கதையை முடிக்கிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கீழே வந்து ரொம்ப சோகமாக வந்து அவங்க அக்கா ஃபோட்டோக்கு நேரம் இன்னும் வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம மகாலட்சுமி பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நான் எல்லாம் ஒரே குடும்பம், நான் வந்து என்ன நடக்கணுமோ அதான் செய்வேன். அதே மாதிரி தான் என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டு தான் எல்லோரும் வந்து இருக்கணும். பணத்துக்கெல்லாம் நான் வந்து கெடு வச்சதே இல்லை. ஆனால் அவங்களுக்கும் தனியாக வந்து அக்கௌண்ட் வந்து வைக்கிறாங்க, திருடிடுறாங்க அப்படின்னு சொல்லி மனசார வந்து வேதனைப்பட்டு இருக்கவ சீதா வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறத பார்த்தா உங்களுக்கே தெல்லுமுள்ள இருக்க போல இருக்குது. நான் நடவடிக்கை எடுத்தனா எடுக்கலனாலும் என் மனசாட்சிக்கு தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் சேதுராம மட்டும் ஒன்றும் சொல்லலை. ஏய் அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லடி, நான் தாண்டி எப்போதும் வந்து அதிகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அக்கா எப்படி போனாங்க, அடுத்தது நான் அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.